அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் நிறுவனத் தலைவர் KRP ருத்ரன். இப்பொழுது தமிழ்நாட்டில் விலைவாசிகள் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கின்றது. இதை ஏன் தமிழக அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக கேள்வியாக எழுப்புகிறோம். உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டுமென்றால், சமீபத்தில் வீடு கட்டும் பொருட்கள் விலையெல்லாம் அதிகமாக கிடுகிடு என்று உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதில் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய கனவை நினைவாக்க முடியவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சிமெண்ட் கிட்டத்தட்ட 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் உயர்த்தப்பட்டது. சமீபத்தில் எம்சாண்ட், வீடு கட்டும் எம்சாண்டுடைய விலை கிடுகிடு என்று உயர்த்தப்பட்டது 2 முறை. ஒரு முறை 200 ரூபாய், மீண்டும் ஒரு 200 ரூபாய். இதற்கு முன்பு 600 ரூபாய் விற்று கொண்டிருந்த எம்சாண்ட் விலை டன் இப்பொழுது 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது குவாரியிலேயே. ஸோ அந்த குவாரியிலிருந்து டிரான்ஸ்போர்ட் செய்து வர வேண்டும் என்றால் 1300லேருந்து 1500 ரூபாய் வரும் கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் தீர விசாரித்த பொழுது, தமிழ்நாட்டில் உள்ள கனிமவள அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. அவர்களுக்கு தேவையான வரிகள் மாத்திரம் வசூல் செய்தால் போரும் என்ற ஒரு காரணம்தான் இந்த நிலைமை என்று தெரிய வருகிறது. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறது என்றால், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அரியணை ஏற்றி விட்டதற்கு இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனா என்று தான் கேட்கிறது. ஒரு விஷயத்திலும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் எதற்காக உங்களுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் கேள்வியாக வைத்துக் கொள்கிறது. ஆகையால் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்கள் விலையும் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40லிருந்து 50% விலை குறைக்க வேண்டும். முடியுமா என்று கேட்டால் முடியும். நீங்கள் நினைத்தால் முடியும். நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு இதையெல்லாம் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் உங்களை வலியுறுத்தி இந்த விஷயத்தில் நீங்கள் கண்காணியுங்கள், கவனத்தை அதில் செலுத்துங்கள். இது போன்ற விலைவாசிகளை எல்லாம் குறைத்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள். இல்லை என்றால் கண்டிப்பாக மக்கள் உங்கள் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டார்கள் என்று தான் தெரிய வருகிறது. ஆகையால் உஷாராவுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.